ஃப்ராங்காக சொல்லணும்னா ஒரு விஷயத்த வெளிப்படையாக சொல்லணும். நான் சென்னையில் இருக்கும்போது ஒரு யூடியூப் இன்டர்வியூ இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் யூடியூப்பில் வந்து நிறைய இன்டர்வியூஸ் நிறைய சேனல்ஸ்லாம் இருக்குது. ஆனால் நான் எதையுமே பெருசாக பார்த்ததே கிடையாது. பத்திரிகை சந்திப்புக்கு போவோம், அங்கே நிறைய கேள்விகள் வரும். அங்கே ஏதோ ஒரு விஷயம் சில விஷயங்கள் புரியலன்னா அந்த இன்டர்வியூ அந்த பேச்சை வந்து நம்ம திரும்ப யூடியூப்பில் போய் போட்டு பார்ப்பேன், அவ்வளோதான். மற்றபடி சினிமா பார்க்க மற்ற வேலைகள் போகிறதுக்கே அங்கே நேரம் சரியாக இருக்கும். அதனால் நான் யூடியூப் இன்டர்வியூஸ்லாம் பெருசாக பார்த்ததே கிடையாது. குறிப்பிட்ட சிலது வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னும் போது அதை நான் பார்த்தது உண்டு. மிக முக்கியமாக சித்ரா லக்ஷ்மணன் அவர்களுடைய இன்டர்வியூவில் சில விஷயங்கள் பார்த்துருக்கேன். ஆனால் தொடர்ச்சியாக பார்க்குறேன்னா அப்படி கிடையவே கிடையாது. ஏதாவது சில விஷயங்கள், இப்போ உதாரணத்துக்கு செல்வமணியோடைய இன்டர்வியூ நான் பார்த்துருக்கேன். ரொம்ப பிடிச்ச ஒரு இன்டர்வியூ. அந்த காலகட்டத்தில் நம்மளால் ரிலேட் பண்ணிக்க முடியுது. அப்போ நம்ம வந்து சினிமாவில் ஒர்க் பண்ணும்போது ஸோ இதை என்ன மாதிரிலாம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு அவங்க வந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் அந்த சில இன்டர்வியூகள் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும். அது மாதிரி நிறைய இன்டர்வியூ சொல்லிட்டு போகலாம். ஓகே, அதுவும் கேப்டனுக்கு அப்புறம் இறந்ததுக்கப்புறம் வந்து சில இன்டர்வியூஸ்லாம் வந்து அதுக்காக பார்க்க வேண்டியிருந்தது. ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூஸ் வந்து நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் இங்கே வந்ததுக்கு பிறகு நிறைய டைம் இருக்குது. ஸோ அதே நேரத்தில் இந்த மாதிரி இன்டர்வியூலாம் பார்க்கும்போது சில விஷயங்களை பற்றி பேசணும் அப்படின்ற ஒரு ஃபீலும் வருது. அப்படி வந்து சமீபத்தில் பார்த்து ரசித்த ஒரு இன்டர்வியூ அப்படின்னா அது அரவிந்த் சாமி அவர்களை வந்து கோபிநாத்தை செய்த இன்டர்வியூ. அதில் வந்து அரவிந்த் சாமி வந்து பேசுனதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ரசிகர் மன்றம் குறித்தான ஒரு பேச்சு. அதில் வந்து இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு ரசிகராக போகணுன்ட்டு உங்கள் பையன் என் பையன் கேட்டால் நான் என்ன சொல்லுவேன், சரி அதே நீங்கள் வந்து உங்கள் பையன்கிட்ட கேட்டால் என்ன செய்வீங்க அப்படின்னா, இல்லை நான் படம் வேண்டாம், மற்றதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதே தாங்க, உங்கள் பிள்ளைக்கு ஒரு மாதிரி, என் பிள்ளைக்கு ஒரு மாதிரி, இல்லை மற்ற பிள்ளைங்களுக்கு ஒரு மாதிரி சொல்லக்கூடாதுங்க அப்படின்ற மாதிரி சொன்னது அது ரொம்ப கேட்சியாகவும் இருந்தது. அதே நேரத்தில் ரொம்ப ப்ராக்டிக்கலாகவும் எல்லாத்த விட முக்கியமாக அந்த கேலக்ஸி பற்றி பேசுனதுலாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால தான் இந்த டாக் இதை பற்றின ஒரு பார்வையை நம்ம வந்து பதிவு பண்ணுறோம். ஸோ அதற்கு முன்பாக அந்த தளத்தை இவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ விரிவான விமர்சனத்துக்கு பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். நான் ஜாக்கி டிவியில் பிக் பாஸ் ரிவ்யூஸ் இந்த மாதிரி விஷயங்களை நான் நிறைய வாட்டி சொல்கிறது என்னன்னா, இந்த கேலக்ஸி பற்றி நான் நிறைய சொல்லுவேன். ஏன்னா அந்த கேலக்ஸி புத்தக வாசிப்பாளர்களுக்கு கூடுமான வரைக்கும் இந்த கேலக்ஸியினுடைய விஷயங்கள் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அதே மாதிரி இதில் எல்லாம் நான் சமீபத்தில் கூட சொல்லியிருந்தேன், நம்ம வந்து இப்போ உதாரணத்துக்கு நாம் வந்து எல்லாத்துக்குமே ஒரு ரிசம்பன்ஸ் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு மண் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா அங்கே நட்சத்திர கூட்டம் இருக்கும். அந்த மாதிரி நிறைய அதுக்கு ரிசம்பிளன்ஸாக நிறைய உதாரணங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். ஆப்பிள் அப்படின்னும் போது ஆப்பிளுக்கு நிறைய ரொமான்டிக்காக அவங்க ஏன் வந்து ஆப்பிள் வந்து முன்னணியில் வந்தது அப்படின்றதுல வந்து ரோஸ் ஏன் முன்னணியில் வந்தது, ரோஸினுடைய மொட்டு, அதில் இருக்கிற இது மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம் வச்சுக்கோ. வெளிப்படையாக பேசணும்னா அப்புறம் ரைட். ஸோ அந்த மாதிரி ரிசம்பிளன்ஸ் நிறையா இருக்கும் இந்த கேலக்ஸியில், அது இந்த பூமியில் நிறைய விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் அவர் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உதாரணத்துக்கு நீங்கள் இந்த மென்டாலிட்டி நான் முன்னாடி சொல்கிறப்ப நான் நிறையா வாட்டி சொல்லும்போது, நீங்கள் மொட்டை மாடிக்கு போகிறீங்க, போய் கேலக்ஸியை பார்க்குறீங்க, அதில் நீங்கள் வந்து பகுக்க மைக்ரோ துகள் தான் நம்ம பூமி. அந்த பூமியில் இந்தியான்னு ஒரு இடம், அந்த இந்தியாவில் அதாவது பூமியில் இருக்கிற அதாவது 3 பங்கு தண்ணி, 1 பங்கு தான் நிலப்பரப்பு. அந்த நிலப்பரப்பில் பார்த்திங்கன்னா அதில் வந்து இந்தியான்னு ஒரு நாடு, அந்த இந்தியாவில் தமிழ்நாடு, அந்த தமிழ்நாட்டில் அப்படின்னு பாயிண்ட் அவுட் கிட்ட போக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மைக்ரோ துகளை விட ரொம்ப ரொம்ப அதை வந்து நீங்கள் வந்து பகுக்கவே முடியாத ஒரு துகளாக இருக்கும்போது நம்மளுக்கு ஏன் இந்த அலட்சியம் இல்லை கர்வம் இதெல்லாம் நம்ம பேசலாம். ஆனால் மொட்டை மாடியிலேருந்து பார்த்துட்டு கேலக்ஸியை பார்த்துட்டு கீழே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வந்ததுமே வந்து உங்களுக்கு வந்து நிதர்சனம் வந்து உங்களுக்கு வந்து நிற்கும். ஓகே, இந்த மாதிரி வந்து ஞானி மாதிரி யோசிச்சுட்டு வந்தால் கீழே வந்ததுமே வந்து பக்கத்து வீட்டுக்காரன் அப்போ தான் வந்து பைக் எடுத்து வந்து வாசல் நிறுத்திருப்பான், அதுக்கப்புறம் கரண்ட் பில் கட்டி ஆகணும், அப்புறம் வாடகை கட்டி ஆகணும், அதுக்கு ஓடணும் அப்படின்னும் போது நீங்கள் இயல்பு வாழ்க்கையில் கலந்துருவீங்க. அதுக்கப்புறம் கேலக்ஸியாவது மயிராவது நம்ம வந்து மறந்துட்டு போய்டணும்னு வச்சுக்கோங்க. இது நான் பொதுவாக சொல்கிறது உண்டு. அதே நேரத்தில் நிறைய அடிபட்டு மேலே வந்தவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை பற்றின புரிதல் இருக்கும். டக்குன்னு அந்த இடத்துல வந்து சில விஷயங்கள் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, டெக்னிக்கலாக சொல்கிறத விட ரொம்ப அறிவார்த்தமாக சில விஷயங்கள் செய்வாங்க. இப்போ உதாரணத்துக்கு அவருக்கு வந்து அப்பாவும் அம்மாவும் ஒரே ஆண்டில் இறந்தது கூட அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய, ஏன்னா பெயின் வரும்போது தான் உங்களுக்கு வந்து அதுலேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கான வழியும் தெரியும். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் வந்து ஒரு ஜஸ்ட் லைக் தட்டாக போகிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து அதிகபட்சம் நம்ம இவ்வளோ பேசுகிறோம், இந்த கேலக்ஸி இதெல்லாம் பேசுகிறோம்ல, அதிகபட்சமாக நம்ம எவ்வளோ நாள் இருக்கிறோம் அப்படின்றது ஒரு கணக்கு நீங்கள் சும்மா போட்டு பார்த்தீங்கன்னா
ஒரு 50 வயசு வரையிலும் இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18,000 சொச்சம் தான். அதே நீங்கள் வந்து ஒரு 60 வயசுக்கு போகிறீங்கன்னா ஒரு 21,000 சொச்சம், 21,000 அதான் 22,000 சொச்சம் கிட்ட வரும். இந்த அதிகபட்சமாக 60 வயசு வரையிலும் இருந்தாலே வெறும் 22,000 நாள் தான். சரி 70 வயசு அப்படின்னா தான் வந்து ஒரு 25,500 நாள் வருதுன்னு வச்சுக்கலாம். 70 வயசுன்றது அதுதான். ஸோ இது நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா டேஸாக நீங்கள் கணக்கு பண்ணாலே பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக கிடையாது. நான் நிறைய வாட்டி சொல்கிறது அதுதான். ஆனால் நீங்கள் இதெல்லாம் எவ்வளவுதான் கலோக்கியலாக அறிவார்த்தமெல்லாம் பேசினாலும் ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து நம்மளை வந்து ட்ரிகர் பண்ணுறதுக்கான விஷயங்களை நாமளும் வந்து 10ஓட 11 அத்தோட இது ஒன்று நம்மளும் போய்டும்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த இன்டர்வியூவில் வந்து நான் ரொம்ப ரசித்த விஷயங்கள் வந்து அது வந்து ஒரு 1.5 மணி நேரம் இன்டர்வியூ போனதே எனக்கு தெரியல உண்மையிலே. ஏன்னா இதில் ஃப்ராங்காக சொல்லணும்னா கோபிநாத்துக்கு அவருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும்ல, தான் பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும், ஒரு கமெண்ட் வந்தால் நம்ம அதை எப்படி வந்து இப்போ ட்ரிகர் ஆகிடுறோம். அந்த மாதிரி கோபிநாத்துக்குன்னு சில லைம்லைட்டில் இருக்கும்போது சில குற்ற உணர்வுகள், சில விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமலாம் நம்மளுக்கு ஒரு விஷயம் ஒன்று போயிட்டுருக்கும்ல. அப்படி போயிட்டு இருக்கும்போது எதிராளி வந்து கொஞ்சம் அறிவார்த்தமாகவும் ஒரு ப்ராக்டிக்கலாகவும் ஒரு ஃபிலாசபியாகவும் பேசினா நம்மளுக்கு டக்குன்னு நம்மளுடைய அதாவது இன்டர்வியூனுடைய நோக்கம் வேறு மாதிரி போய் நம்மளுடைய சந்தேகங்களுக்கு ஒரு பதிலாக ஒரு கேள்விகளாக நம்ம முன்வைப்போம்ல. அப்படி தான் இந்த இன்டர்வியூ பார்க்குறேன் நான். கோபிநாத்துக்கு ஒரு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. காரணம் இப்படி வாங்குகிறோம், இந்த வாட்சை வாங்குகிறோம், இதெல்லாம் வந்து எதனால விஷயங்கள் அப்படி இப்படின்னு. எஸ்பெஷலி அந்த சைக்காலஜி ஆஃப் மணியா, ஆமாம் சைக்காலஜி ஆஃப் மணி அந்த புத்தகத்தை அவர் வந்து சொன்னதுமே அவருடைய பேட்டிகள் எல்லாமே, ஆமாம் சைக்காலஜிஸ் ஆஃப் மணி அந்த புக்கு பேரை சொன்னதுமே கோபிநாத்துடைய கேள்விகள் எல்லாமே தான் சார்ந்து இப்படிலாம் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நான் இப்படி ஒரு விஷயம் நான் நினச்சிருக்கேன், நீங்கள் அதுக்கு கரெக்டாக சொல்கிறீங்களான்ற மாதிரியான கேள்விகளை கேட்டு பதில் அவர்கிட்ட கேட்டு ஓகே அப்படி கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலி அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணியிருந்தீங்க நீங்களும் இந்த இன்டர்வியூ பார்த்துருந்தீங்க, அதே மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்குதுன்னா தயவுசெய்து பின்னுட்டங்களை தாராளமாக தெரியப்படுத்துங்க. இது ஒன்று. அரவிந்த் சாமி வந்து 1992 தளபதி பார்க்குறோம். அதுக்கப்புறம் 1992 ராஜா தேட்டரில் ரோஜா படம் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு பெரிய பாசமலர்கள். ஏன்னா அந்த டைம் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபங்க் கலாச்சாரம் இப்போ ரொம்ப பெருசாக இருக்கும். திடீர்னு வந்து இங்கே வந்து ஒரு மாதிரி ஐடி இன்ஜினியர் மறுபடியும் மாதிரி ஒரு ஜோல்னா பை அந்த மாதிரி பாலுமகேந்திராவுக்கான அந்த மாதிரியான விஷயங்களாக பார்த்தாலும் கூட அவர் வந்து டக்குன்னு ஒரு மாதிரி தாலாட்டு வந்து டிஃப்ரெண்ட், கொஞ்சம் என்னது இந்த சிவப்பு துண்டெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம், அது மாதிரியான ஒரு கேரக்டர் தாலாட்டு. பட் பாசமலர்களை வந்து பார்க்கும்போது செண்பகப்பூவை பார்த்து அந்த பாட்டெலாம் வந்து அந்த ஃபங்க் வந்து அவர் நடந்து போகிறப்ப அதுக்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம்லாம் இருந்தது. பெரிய அளவில் அப்போ வந்து கொண்டாடப்பட்ட ஒரு ஹீரோவும் கூட. யாரை கேட்டாலும் அரவிந்த் சாமி மாதிரி ஒரு பையன் வேணும் அப்படின்ற மாதிரியாக பெண்கள் வந்து கனவு காதல்னாவே இருந்தார் வச்சுக்கலாம். ஆனால் அவர் வந்து இயல்பில் சொல்லும்போது நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு எனக்கு சொன்னால் கூட எனக்கு ஒன்றும் அதுக்கு ரியாக்ட் பண்ண தெரில அப்படின்ற மாதிரி ரொம்ப எளிமையாக கடந்து போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு கோபி ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு, நீங்கள் பிறந்து வாழ்ந்து வளர்ந்த சூழல் கூட அந்த மாதிரி ஒரு, ஏன்னா உங்களுக்கு எல்லாமே இப்போ கோபி மாதிரியாக இல்லை மற்ற ஆட்கள் மாதிரி அங்கே இருக்கிற கேமராமேன் மாதிரி கீழே இருந்து மேலே வர்றவங்களுக்கு எதிர்க்க ரஜினியோ இல்லை மம்முட்டியோ இல்லை வேற மணிரத்னத்தையோ பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த இது தெரியும். ஆனால் ஜஸ்ட் லைக் தட்டாக வந்து சென்னையில் இருந்து ஒரு மாடலிங் பண்ணுறப்ப சாரதா திருலோக்கு வந்து பார்த்து மணிக்கிட்ட சொல்லி மணி வந்து டக்குன்னு அவர் வந்து தளபதியில் வந்து போடுறாரு, அவருக்கு எல்லாமே எளிமையாக கிடைக்கிது. அதனால் இன்னொன்று அவர் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கோபிநாத் மாதிரியாக ஸ்க்ராட்ச்லேருந்து மேலே வந்தவங்களுக்கு வேணால் அது வந்து பெரிய விஷயமா இருக்கலாம். அவர் மாதிரியான ஆட்களுக்கு வந்து ஜஸ்ட் லைக் தட் ஓகே ஃபைன், என் ரோலை வந்து நான் கரெக்டாக பண்ணேன், என் டயலாக் நான் கரெக்டாக பண்ணுன்ற மாதிரி தோலை கொலிக்கிட்டு போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவங்க பாண்டியன் சில்வர் ஸ்பூனு அதே மாதிரி அவங்க சிவாஜிலேருந்து எல்லாரையும் பார்க்குறதுல அவங்க அப்பாவுடைய கான்டாக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வேறு மாதிரி போயிட்டு இருந்தது. இன்னொன்று இந்த இன்டர்வியூவில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர்கிட்ட ரொம்ப வெளிப்படையாக சொன்னது. இப்போ உதாரணத்துக்கு எங்கள் அப்பா 10 ரூபா கொடுப்பாரு, நிறைய கெட்ட படம் இருந்து காசு இல்லை, அதனால் மாடலிங் பண்ண போனேன் அப்படின்ற அந்த வெளிப்படையான விஷயங்கள். அதே மாதிரி அப்பா அம்மா இருந்தபோது ரொம்ப காலையில் இருந்தால் ஒன்றுமே இல்லை அப்படின்னும் போது ஒரு மாதிரி நிர்கதியாக தனியாக நிற்கிறப்ப வந்து நிறைய குடித்தேன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஸ்பான்டேனியஸாக சொன்ன விஷயங்கள், எதையும் ஒளிவு முறைவு இல்லாமல் பேசுனது, ஃபிலாசபிக்கலாக அணுகுனது. இன்னொன்று நான் வந்து ஜஸ்ட் லைக் தட்டாக நான் பார்ப்பேன். இப்போ உதாரணத்துக்கு நான் நிறைய வாட்டி சொல்லுவேன், அப்துல் கலாமாக இருந்தாலும் சரி, கமலா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் பக்கத்தில் இருந்தாலும் அவங்க ஒரு ஆக்டர், நான் ஒரு பத்திரிக்கைக்காரன் அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருந்தாலும் சில இடங்களில் சில க்ரைட்டீரியா வந்து மீறும். பட் அவருக்கு அந்த மாதிரிலாம் இல்லைன்னா அவருக்கு அந்த மாதிரியான ஆட்களோட பழகி
மேல்தட்டு மக்களோட வாழ்வியெல்லாம் அப்படியே இருந்ததுனால அது வந்து உங்களுக்கு தெரியாமல் போயிருக்கலாம். அப்படி ஐ மீன் அது வந்து ஒரு பெரிய ஈர்ப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஒரு ஜஸ்ட் லைக் தட்டாக கடந்து போன விஷயமா இருக்கலாம். ஆனால் கீழே இருந்து மேலே வந்தவங்களுக்கு அவர் கேட்டார் இல்லையா, இந்த பக்கம் மம்முட்டி இந்த பக்கம் ரஜினின்னும் போது உங்கள் மணி அப்படின்னும் போது எனக்கு ஒன்றும் இல்லைங்க, டயலாக் பேப்பர்னா ஒழுங்காக பேசணும் அப்படின்றது அந்த கேஷுவல்னஸ், அந்த கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சாரு கோபி. நீங்கள் வந்து அந்த வாழ்வியல் சூழலில் வந்ததுனால தான் அது சாத்தியம்னா கரெக்ட், அது சாத்தியம் தான். தட்ஸ் ஆல். அது அதை அங்கே பார்த்தேன். அதே நேரத்தில் கடவுள் நம்பிக்கை குறித்து பேசுனதும் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா கேள்விகளும் கேட்டேன். எங்கள் அப்பா வந்து எனக்கு எதுக்குமே எனக்கு வந்து மறுதளிச்சது கிடையாது. நிறையா டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அம்மாவுக்காக வந்து 1.5 வருஷம் 1 வருஷம் ஃபுல்லாகவே படிக்க போனவருக்கு அம்மாவுக்கு கேன்சர் இருந்தமே வந்து அந்த 1 வருஷம் ஃபுல்லாகவே வந்து அந்த சேர்லேயே உட்காந்து தூங்கின விஷயங்கள். சில இடங்களில் வந்து அது ஓவர் டூவாக போகிறப்ப கூட வந்து இல்லைங்க ஒரு 3 மாதத்தில் அதுக்கப்புறம் நான் ஒழுங்காக படுத்து தூங்கிட்டேன் அப்படின்லாம் சில விஷயங்கள்லாம் டக்குன்னு அதை சில பேர் அந்த இடத்துல அமைதி காத்துருவாங்க, அப்படியே அமைதியாக இருந்துருவாங்க. அதில் என்னென்னா இப்போ அவர் வந்து டக்குன்னு அதுக்கு வந்து மறுதளிச்சார். இல்லை நான் வந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணால் தூங்கிடுவேன். ஆனால் அம்மா இறந்து நான் வந்து சேர்லேயே தூங்கினதுனால பெட்ரூமில் கூட வந்து நான் சேரை போட்டு தான் கொஞ்சம் நேரம் நான் தூக்கம் வந்தது. அப்புறமேட்டா கொஞ்சம் கொஞ்சமாக மாறினேன் அப்படின்றது அது வந்து எந்த ஒரு விஷயங்களையும் எக்ஸாஜரேட் பண்ணாமல் அழகாக சொன்னார். அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே நேரத்தில் இந்த விஷயத்துக்கு வந்து சில விஷயங்களை சொல்லணும், கருத்து சொல்லணும் அப்படின்னா இருக்கும்போது அது சொல்லணும் அவசியம் கிடையாது. ஏன்னா இதை குறித்து ஒருத்தவங்க பதில் சொல்கிறாங்க, அதுக்கு இன்னொரு ரியாக்ட் பண்ணுறாங்கன்னும் போது நான் அதுக்கு பதில் சொல்லணும் அவசியம் கிடையாது. உதாரணத்துக்கு நல்ல ஒரு பதில் அது இந்த சமீபத்தில் மைக் மோகனோட இன்டர்வியூவில் வந்து அவருக்கு எய்ட்ஸ் வந்ததுன்னு சொல்லும்போது அவர்கிட்ட போய் இல்லை எனக்கு இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர் சொல்லும்போது அவர் சொன்னது நல்லா இருந்தது. நான் எய்ட்ஸ் வந்திருக்கு எனக்கு அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணல, ஒரு வதந்தி. அந்த வதந்தியை காட்டுத்தீ மாதிரி பற்ற வச்சு எழுதி தீர்த்தவங்க நீங்கள். அதே நேரத்தில் இப்போ அந்த வதந்தி போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திரும்பவும் இதுக்கு வந்து ஒரு அறிக்கை விடுங்கன்ட்டு என்கிட்டே வந்து கேட்குறீங்க. இதில் எனக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. ஒரு வதந்தி நீங்களாக உருவாக்குனீங்க, நீங்களாக சர்க்குலேஷனுக்காக நீங்களாக பேசுனீங்க, நீங்களாக எல்லா விஷயங்களும் பண்ணிவிட்டு நான் எதுக்கு அதுக்கு மறுப்பு தெரிவிக்கணும், நான் எதுக்கு அதை பற்றி பேசணும்? சம்மந்தப்பட்டவன் நான் தான். ஆனால் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு வதந்திக்கு நான் ஏன் பதில் சொல்லணும்? நான் பதில் சொல்ல மாட்டேன்னு ரொம்ப மெச்சூர்டாக சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அது இந்த இடத்துல எனக்கு ஞாபகம் வந்து அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு டாக்காக தான் நான் பார்க்குறேன். அரவிந்த் சாமி அப்படின்னு ஒரு விஷயம் பேசிகிட்டு இருந்தோம். நிறைய பெண்களுடைய கனவு காதலாம் இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி அந்த பாசப்பறவைகள், அதுவும் அதில் வந்து அந்த பசங்கள்லாம் இருக்கும். அதில் வந்து இவர் வந்து ஒரு சாக்லேட் பாய் மாதிரி வந்து ஃபங்க்லாம் வச்சுன்னு போவார். எனக்கு நீங்கள் எவ்வளோ படங்கள் அவரை பற்றி பேசலாம், இந்திராவிலேருந்து தேவராகம் எல்லாரும் இருந்தாலும் எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச படம், லைஃப்பில் டேர்னிங்கான படம் அப்படின்னும் போது மின்சார கனவு. ஏன்னா அதுக்கு முன்பாக வந்து தமிழ் சினிமா வந்து நட்புன்னா அது வந்து ரொம்ப தூய்மையான விஷயம், அதை வந்து செய்யக்கூடாது, அது அதாவது நட்பு வந்து கடைசியில் நட்பாக தான் இருக்கணும். உதாரணத்துக்கு புது வசம் தான் அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டை உருவாக்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 4 பேர் இருந்தாலும் பெண் வந்து நட்பாக இருக்கும்போது அதில் ஒருத்தவங்க கூட வந்து அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், நட்புக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணுன்ற மாதிரியே வந்து உருவாக்கிட்டு இருக்கும்போது அப்படி இல்லை. அதை வந்து நம்மளுக்கு அதை வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகின மின்சார கனவுல இப்போ பிரபுதேவாவும் கஜோலும் எப்படி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, எப்படி வந்து கஜோலும் அரவிந்த் சாமியும் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அவங்களுக்குள்ளே எப்படி வந்து அந்த லவ் வரும் அப்படின்ற கேள்விகள்லாம் வரும்போது இல்லை அது வரும் அப்படின்றத உடச்ச படம். மேபி இந்த கேள்விகள் வந்து எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் அப்போ நாங்கள் அது தப்புன்ற ஒரு பார்வையில் இருக்கும்போது என் ஒய்ஃபு தான் உடச்சா, அவனுக்கு பிடிச்சிருக்கு அவன் கல்யாணம் பண்ணுறான், உனக்கு என்ன அதில் பிரச்சனை அப்படின்னும் போது. ஏன்னா இது மாதிரி ஒரு காதல் அப்போ ஒரு கல்யாணம் நடந்தது எங்கள் சர்க்கிளில். அப்போ அதை பற்றின விவாதங்கள் வரும்போது இந்த படம் வந்தப்போ இதை வந்து மேற்கோள் காட்டினாங்க என் ஒய்ஃப் இப்போ இருக்கிற. அப்போ ஆரம்பிச்சது அந்த காதல் அப்போ ஆரம்பிச்சது. ரைட், இது வந்து தப்பு இல்லை, பிடிச்சதை நம்ம வந்து இப்போ ஃப்ரெண்டாக இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். இதே ஒரு கான்செப்டை வந்து ஆஹா கல்யாணத்தில் சொல்லுவாங்க. புருஷன் எப்படி இருக்கணும்னா ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க, அப்புறம் ஏன்டி ஃப்ரெண்டே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யோசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியும் அந்த படம் ஏற்படுத்துச்சு. இதை வந்து மின்சார கனவு ஏற்படுத்துச்சு. அந்த நேரத்தில் அந்த பதில்களை சொல்லும்போது அது வந்து எங்களுடைய வாழ்க்கையில் இப்போ அவங்க கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு அந்த படமும் மிக முக்கிய காரணம் அப்படின்றதுக்காக சொல்ல வந்தேன். இதெல்லாம் அரவிந்த் சாமி பற்றின ஒரு பிம்பம். அவர் வராரு போகிறாரு, அவருக்கு பிடிச்சதை செய்கிறாரு, எனக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை நான் பண்ணுறேன். அதே மாதிரியான மணி சேமிப்புலேருந்து எல்லா விஷயங்களும் வந்து இன்டலெக்சுவலாக பேசுகிறார். பட் எனக்கு அரவிந்த் சாமி வந்து பாசமலருக்கு அப்புறம் வந்து அந்த பாம்பே தான் வந்து அவங்க அப்பா அம்மா இறந்ததன் பிறகு வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது வெளிவந்த படம்னு அவர் சொல்கிறார். மணி வந்து நிறைய வேலைகளை எனக்கு கொடுத்தாரு, டப்பிங் பார்க்கறதுலேருந்து நிறைய விஷயங்கள் நான் செஞ்சுட்டு இருந்தேன், உண்மையிலே நான் வந்து அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா அவர் தெரிஞ்சுதான் எனக்கு கொடுத்துருக்காரு, நான் இப்போ நம்புறேன் அப்படின்றார்.
ஸோ அந்த மாதிரினாலும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது அவருடைய படங்கள்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து புதையல் தான். அதில் அந்த மஞ்சள் சட்டை பச்சை பேண்ட்டு என்னால் மறக்க வந்து இறங்கி அந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் அந்த மாதிரி அரவிந்த் சாமி நீங்கள் பார்க்க முடியாது. அப்படி ஒரு படம். ஆனால் அந்த படத்தை வந்து நிறைய பேர் பேசுகிறதே கிடையாது. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. பூத்திருக்கும் மனமே மனமே பூ பறிக்க. இப்போ மின்சார கனவுல டிக்ளேர்னா ஓகே ஒரு ஃப்ரெண்டை வந்து கல்யாணம் பண்ணலாம். ஏன்னா அப்போ தான் கண்ணெதிரே தோன்றினாலாம் வருது. நீ வந்து அவன் நண்பன்டா, அவனை மாதிரி நான் உன்னையும் நினச்சிடும் நான் எப்படிடா சொல்லுவேன். நீ வந்து என் தங்கச்சியை லவ் பண்ணுறேன்னு சொல்லி தான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பேன்டான்ட்டு சொல்லுவார். அதாவது சிம்ரனுடைய அண்ணன் கரண். ஆமாம், அவர் சொல்லுவார்னு வச்சுக்கோங்களேன் பிரசாந்த் கிட்ட. ஸோ அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து அது பாவம், அது தப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த மின்சாரம் உடைச்சது. இந்த உடைச்சதுக்கு அப்புறம் வந்து லவ் எங்கள் லைஃப்பில் அது லவ் டிக்ளேர் அப்போ தான் ஆச்சு. அப்போ வெளிவந்த படம் தான் என் சுவாச காற்று. அந்த படத்தினுடைய பாடல்கள், பட் அந்த படம் வெளியேற படம், அது பெருசாக போகலாம். ஆனால் பாடல்கள் எல்லாமே செம்ம ஹிட்டான சாங் எல்லாமே. அதில் என் சுவாச காற்று அந்த இனிய அதெல்லாம் வந்து நாங்கள் எத்தனை வாட்டி கேட்டிருப்போன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது எங்கள் லைஃப்பில். ஏன்னா இந்த இன்டர்வியூ பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகம்லாம் தான் ஓடிச்சு. அதனால தான் இவ்வளோ தூரம் அதை பற்றி பேசணும் அப்படின்றதுனாலையும், இன்னொன்று ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப ஃபிலாசபிக்கலாக பேசின அந்த இன்டர்வியூ ரொம்ப பிடிச்சது அப்படின்றதுனாலையும், அதே மாதிரி நான் வந்து தேடி சில பேர்கிட்ட போய் ஒர்க் பண்ணேன். பாலுமகேந்திரா, இப்போ மகேந்திரன் சார் அப்படின்ற விஷயங்கள், முள்ளும் மலரும் நெஞ்சத்தைக்கில், அது என்ன அந்த ரசனை சார்ந்த விஷயங்களும் அது சரியாக இருந்ததும் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாத்தோட அவருக்கு வந்து ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னா தனி ஒருவன் தான். ஒரு சாக்லேட் பாய் மாதிரி இருந்த ஒரு கேரக்டர் வந்து மிகப்பெரிய வில்லத்தனத்தோடு வந்து பண்ணுறதும், அந்த கேட் அண்ட் மவுஸ் கேமும் ரொம்ப நல்லா இருந்தது. செக்கச்ச வந்த வானம் ஆல்சோ குட், அவ்வளோதான், அப்படி தான் சொல்ல முடியும். பர்சனல் லைஃப், இந்த இன்டர்வியூவில் இன்னொரு பிடிச்ச விஷயம் ஒன்று என்னென்னா, அந்த பர்சனல் லைஃப்பை வந்து ரொம்ப நோண்டி எல்லாம் கேட்காம அதை ரொம்ப ஜென்டில்மேனாக அதை வந்து அதை கடந்து போனது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் அதை பற்றி பேசலைனாலும் ஒரு விஷயம், ஒரு கேள்விகள் எல்லாருக்கும் எழுந்திருக்கும் இல்லையா. முதல் மனைவிக்கு 2 குழந்தைங்க, அவங்க டிவோர்ஸ் பண்ணார். குழந்தைங்களை வந்து ஒரு கஸ்டடி எடுத்துக்கிட்டார். 2 பசங்க கூட. அதில் எனக்கு அந்த அப்பா அரவிந்த் சாமி ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது ஒரு 10 வருஷ காலம் பசங்களை வளர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. பெரிய பொண்ணு பையன், 7 வயசு பொண்ணு, 2 வயசு பையன் நினைக்கிறேன். அப்போ அவங்க டிவோர்ஸ் ஆகுறாங்க. அதுக்கு பிறகு வந்து வித்தவுட் ஃபெயில் 10 இயர்ஸ்க்கு வந்து பசங்க கூட வந்து அவர் வந்து ஒரு நாள் நைட்டு கூட மிஸ் பண்ணாமல் இருந்ததெல்லாம் பெரிய விஷயம். அது அதுதான். அதில் வந்து எனக்கு வந்து அது என்னென்னா, நான் நினச்சேன்னா ஒரு விஷயத்தை வந்து அது எவ்வளோவா இருந்தாலும் அதுக்கான பெஸ்ட்டை நான் கொடுத்துருவேன் அப்படின்றது தான் அவர் சொன்ன ஒரு விஷயம். ரொம்ப நல்லா இருந்தது. அது எல்லாரும் கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமும் சரி. சில விஷயங்கள் வந்து அவரே சில விஷயங்கள் சொல்கிறார். அதாவது கீமோதெரப்பி அன்னைக்கு என்னால் பெஸ்ட்டை நான் கொடுத்துட்டேன். இன்றைக்கி வராமல் போகலாம். பட் ஆனால் அன்னைக்கு நான் என்னென்ன முடியுமோ அதை நான் செஞ்சேன் அப்படின்றது. ஏன்னா அந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெக்ரெட்ஸே இருக்காது. ஆக்சுவலி நான் என்னுடைய பெஸ்ட்டை கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் நம்ம கையில் எதுவுமே கிடையாது அப்படின்ற அந்த விஷயம் நல்லா இருந்தது. அதே மாதிரி பசங்களை பார்த்துக்கிற விஷயம். அதன் பிறகு இப்போ இன்னொரு துணை அவங்களோட வந்து அவர் ட்ராவல் பண்ணுற விஷயங்கள் அதெல்லாமே ரொம்ப அழகாக சொன்னார். ஃபேண்டாஸ்டிக்காக இருந்தது. அந்த இன்டர்வியூவை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. பொண்ணு வந்து செஃப்பாக இருக்கிறாங்க, பையன் வந்து பிஸ்னஸ், இவர் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி விஷயங்கள், நிறைய ஆங்கில புத்தகங்கள், மியூசிக்ஸு, அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த இன்டர்வியூ வந்து போகிறதே தெரியல. அதுதான் உண்மை. சரி நிறுத்திடலாம், நாளைக்கு காலைல பார்த்துடலாம் அப்படிலாம்னா இல்லை. வந்து அதே மாதிரி இந்த டிசிப்ளின் ஒன்று இருக்குல்ல, இந்த டைமுக்கு வர்ற டிசிப்ளின். அப்பா வந்து நசத்து பேசுகிறதுலேருந்து வருவேன், சிஷியா ஸ்கூல் காலையாக இருக்குது, இதில் வந்து அப்பா வந்து அந்த 7:30க்கெலாம் வரலன்னா அவர் கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் பால் வண்டி அங்கேருந்து மாட்டுப்பண்ணிலேருந்து பால் வண்டி போவோம், அதெல்லாம் ஏற்றி அனுப்புவாங்க அப்படின்றதும். நான் அதை வந்து அந்த சிஸ்டமேட்டிக்காக எட்டு வந்த விஷயங்களாக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாகவே சொன்னார். ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஜீனியஸ் லைஃப் அனுபவங்கள்லாம் கொண்ட ஒரு ஆள். அது வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறார் லைஃப் அப்படின்றதையும் இந்த இன்டர்வியூ மூலமாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம். அதுதான் எல்லாத்த விட ஒரு நடிகன், ஒரு படத்தை நான் பார்க்குறேன், அந்த படம் நல்லா இருக்குது, அடுத்த படத்தையும் நான் ரசிகனாகி அடுத்த படத்தையும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு நல்லா பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நான் ரொம்ப கமிட் ஆனதுக்கப்புறம் போலித்தனமாக வந்து அந்த படம் நல்லா இருக்குன்னு நான் சொல்ல வேண்டி வரும். ஒரு படம் நல்லா இருக்கு, அதை ரசிகனுடைய விஷயத்தை வந்து ரொம்ப அந்த ரசிகர்களுடைய விஷயத்தை வாட் இஸ் த பாயிண்ட். ஒரு படம் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்றதோட கதை முடிஞ்சு போயிடுது. அடுத்த படம் நல்லா இருந்ததுன்னா அதுக்கப்புறம் பார்க்க போகிறோம், ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும், ஓகே. அதன் பிறகு அங்கே என்ன அப்படின்றது தான் அங்கே மேட்டர்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இது உளவியல் ரீதியாக இது எதனால் இந்த விஷயங்கள் வருது அப்படின்னும் போது,
நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு படித்தார் போனார், இதில் நம்மளுக்கு வந்து ஒரு பாயிண்ட்டே இல்லை அப்படின்றத வந்து எது கற்றுக் கொடுக்குது அப்படின்னா படிப்பு தான் கற்றுக் கொடுக்குது. படிப்பு கற்றுக் கொடுக்குது. அதே மாதிரி அடுத்தடுத்த வேலைகள் நீங்கள் செய்கிறீங்க, ஒரு மற்ற விஷயங்களை யோசிக்காமல் ஓடிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் படிப்பே ரொம்ப குறைவாகவும் பிலோ பாவர்ட்டிலாம் இருக்கும்போது தன்னை மீறின ஒரு விஷயங்களை வந்து திரையில் ஒரு ஆளுமை செய்யும்போது இயல்பாகவே வந்து ஈர்க்கப்படுறது ஒரு யதார்த்தமான விஷயந்தான். அது கோபி வந்து கேட்டு அவர் சொன்னது வந்து கரெக்டு. ஆனால் ஏன் இங்கே இருக்கிற தமிழகத்தில் இவ்வளோ ரசிகர் கூட்டம் இருக்குன்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து தன்னை வந்து ஒரு வித்தியாசமானவனாக காமிச்சிக்கிறதுக்காகவும் வித்தியாசமாக ஒரு விஷயங்களை வந்து என்கேஜாக இருக்கிறதுக்காகவும் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன், நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா முன்னாடி விட இப்போ ரசிக மனோபாவங்கள் இருந்தாலும் கூட எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க, எல்லாருமே படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பாயிண்டில் வந்து எது முக்கியன்றதை வந்து ஒரு சில சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கும்போது டக்குன்னு அதுலேருந்து அவங்க வெளியே வருவாங்க. ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் வந்து அதெல்லாம் இல்லைன்றதுனால அதனால அதான் ஒன்றுத்தை வந்து நம்பி அது மேலே ஏறினதுக்கப்புறம் அதன் பிறகு அதில் வந்து தப்பே அதான் முதல் படம் நல்லா இருக்குது, ரெண்டாவது படம் நல்லா இருக்குது, ஓகே ரசிகர் ஆகிட்டோம், மூணாவது படம் நல்லா இல்லைனாலும் அது நல்லா இருக்குன்னு சொல்கிற மாதிரி வந்துடுறோம் இல்லையா. அது ஒரு கட்டத்தில் புரியும் போது வந்துடலாம். இப்போ உதாரணத்துக்கு நான்லாம் பயங்கரமான அதாவது வெறித்தனமான ஜாக்கி சான் ரசிகர். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவருடைய படங்கள் வந்து ஒன்றும் பெருசாக அந்தளவுக்கு சோபிக்கலை. ஓகே ஏஜ் ஆகுது போகுது, நம்ம ப்ராஜெக்ட்டு, ஆர்மர் ஆஃப் காடு, ரம்பிள் இந்த ப்ரானக்ஸு, அந்த மாதிரி நிறைய படங்கள் பார்த்தோம். யங் மாஸ்டர்ஸ், ஃபியர்லெஸ் சைனா அப்படின்னு ஏகப்படமாக பார்த்தோம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு கட்டத்துக்கு வரும்போது நம்ம அதுலேருந்து வெளியே வந்துடுறதுன்றதை விட நல்லன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த கட்டத்துக்கு வரணும்னா அவன் அடுத்ததுக்கு அடிபட்டு மேலே வரும்போது கண்டிப்பாக அதை அந்த இடத்துல இருக்க மாட்டான் அப்படின்றது தான். ஆனால் அதை ரொம்ப அழகாக சொன்னார். அதே நேரத்தில் பொலிட்டிக்கலை பற்றி அவர் பேசுகிற பார்வையும் ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஏன்னா எம்ஜிஆர்லேருந்து ஜெயலலிதாவிலேருந்து எல்லாருமே வந்து பார்ட்டி மெம்பராக இருந்தவங்க, மக்களோட மக்களாக பழகினவங்க, மக்களோட மக்களாக போனவங்க. அங்கேருந்து அவங்க அரசியலுக்கு வரும்போது அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் திடுதிப்புன்னு நீங்கள் அரசியலுக்கு வரும்போது ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்றதையும் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். அதே மாதிரி மாநாடு படம் அதில் கமிட் ஆன விஷயங்கள், அதன் பிறகு அது டேட் இல்லாதனால இன்னும் அந்த படம் இன்னும் பார்க்கல அப்படின்ட்டு இல்லை ஏதாவது நடக்க போகிறாங்க இல்லை நான் பார்த்துருவோம் அப்படின்னு சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. கடைசி அந்த இன்டர்வியூ முடிக்கும்போது இந்த கேலக்ஸி மண் துகள் அப்படின்னும் போது நான்லாம் வந்து ஒன்றுமே இல்லை, ஈகோவுக்கு வந்து ஏன் இப்படிலாம் அடிச்சுக்கிறோம் அப்படின்னாலும் யதார்த்தம் என்பது அதனால் நான் சொன்னல, மொட்டை மாடியிலேருந்து பார்க்கும்போது நம்ம கேலக்ஸி அது இதெல்லாம் ஃபிலாசபிக்கலாக இருக்கலாம். ஆனால் மாடி விட்டு கீழே இறங்கணும் அடுத்த வீட்டுக்காரன் வந்து ஏட்டாக்க வாசலில் பைக்கை நிறுத்தி வச்சிருக்கேன், ஆட்டோக்காரன் ஏன்னா இங்கே எடுத்து நிறுத்தி வச்சிருக்கேன், இந்த இடத்துல வந்து பாரு கார் எப்படி எடுத்துன்னு போகிறது, ஏன் இங்கே ரிவர்ஸ் எடுக்க முடியாது, இந்த இடத்துல வந்து எது குப்பை எடுத்து வந்து போட்டாங்க அப்படின்ற மாதிரியான சண்டைகளை நம்ம இறங்கிட்டு வச்சுக்கோங்களேன். இந்த பொசிஷனுக்கு போகணுன்னா நீங்கள் பற்றற்ற நிலைக்கு போகணும். ஆனால் இந்த இயற்கையும் இந்த கேலக்ஸி இதெல்லாம் செய்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் பற்றற்ற நிலைக்கு போனாலும் மேனகா மாதிரி இல்லை வந்து ரம்பா மோகினி வந்து ஆடி உங்கள் ஆட்டத்தையும் உங்களுடைய செயல்பாடுகளையும் உங்கள் விஷயத்தையும் கலைச்சிடும்னு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் வந்து அதில் வந்து இன்டர்ஃபியர் ஆகி நீங்கள் போயிடுவீங்க. அதுதான் இந்த கேலக்ஸியுடைய ஒரு பெரிய சுவாரஸ்யம். நீங்கள் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த செய்ய வச்சு அழகு பார்க்குறது தான் இந்த கேலக்ஸியோடைய டியூன் மெத்தட் எல்லாமே. ஓகே, ஸோ அதில் ரொம்ப சொன்ன விஷயம் என்னென்னா, எனக்கு வந்துடுச்சு அப்படின்றத விட அது வந்துடுச்சு, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யலான்றதை பார்த்துட்டு போகிறது தான் வந்து. ஏன்னா வந்ததுக்கு நீங்கள் காரணங்கள்லாம் தேடவே முடியாது. ஆனால் வந்ததுக்கப்புறம் இதுலேருந்து எப்படி வெளியே வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சரி, ரொம்ப அறிவார்ந்தமாக அதுக்கான பதில்களையும் சரி, ரொம்ப ஃபிலாசபிக்கலாக பேசின வகையிலையும் இந்த இன்டர்வியூ வந்து ரொம்ப முக்கியமான இன்டர்வியூவாகவே நான் பார்க்குறேன். எஸ்பெஷலி இந்த சைக்காலஜி ஆஃப் மணி அந்த புத்தகத்தை படிக்கும்போது படத்தை எப்படிலாம் நீங்கள் சேர்ப்பீங்க, ஆடம்பரத்துக்காக என்னது வெட்டி பந்தாக்காகலாம் நீங்கள் கார் வாங்கினா அது மரியாதை கிடையாது, நீங்கள் ஆட்டோவில் போய் இறங்கினாலும் உங்களுக்கு மரியாதை கொடுங்கள்ல, அதுதான் உண்மையான மரியாதைன்னு சொன்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸோ ஃபென்டாஸ்டிக்கான இன்டர்வியூ, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வேறு இது குறித்து உங்கள் கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் பின்னோடுங்களை தெரிவித்துங்க. மீண்டும் வேறு ஒரு எபிசோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.